بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் தஹியத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, இன்றைய பாடம் புகாரியிலே வந்திருக்கின்ற 953வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅக்குலு கப்ல் ஃபித்ரி தமராத்தின் வித்ரன். நோன்பு பெருநாள் தொழுகைக்கு மைதானத்துக்கு செல்வதற்கு முன்னால் ஒற்றைப்படியாக ஈத்தம்பழங்களை சாப்பிடுவார்கள் என்ற செய்தி புகாரிலே வந்திருக்கிறது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், ஒற்றைப்படையாக சாப்பிடுவதற்கு வரையறை உண்டா? அல்லது 3, 5, 7, 9, 11, 13, 15, 17 தேவைக்கேற்றவாறு இவ்வாறு ஒற்றைப்படையாக அதிகரித்து கொள்ளலாமா என்ற கேள்விக்கு பதிலாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக சுருக்கமாக அல் ஜவாப் பதில், லா ஹத்த லில் வித்ரில் மத்லூப் ஃபில் கத்ரா. அதிகத்திலே வேண்டப்பட்ட ஒற்றைப்படைக்கு எந்த விதமான வரையறையும் கட்டுப்பாடும் கிடையாது. இன்னமா அகல்லுஹு, அதில் மிக குறைந்தது சலாசுன், 3 பழங்கள் சாப்பிடுவது. அதுதான் பன்மையிலே மிக குறைவானது என்ற வகையில் ஆக குறைந்தது 3, அதுக்கு மேலதிகமாக தேவைப்படுகின்ற அளவுக்கு ஒற்றைப்படையாக கவனத்தில் இருக்க வேண்டும். இரட்டையாக அல்ல, ஒற்றைப்படையாக சாப்பிடுவது நபிவழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.